ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலேயும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவ்வளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடுதலைக்காக, அற்புதத்துக்காக, சுகத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த அமாவாசையில் நடத்தப்படுகிற இந்த விடுதலை கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு என்னுடைய திருச்சபையிலே, இயேசு ரட்சிக்க அழைக்கிறார் திருச்சபையிலே நடக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சீக்கிரமாக துரிதமாய் வாங்க. சீக்கிரமாய் உங்களுக்காய் தேவன் அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான். என்ன ஒன்றுமே தெரியல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிற, ஒன்றும் அறியாமல் இருக்கிற, பல விதத்தில் போராட்டங்களோடு தான் இருக்கிற இந்த சரீரம் பல விதத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. மரண சரீரம். இந்த மரணத்திலிருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? மரண கட்டுகள், மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த சரீரத்தில் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே இந்த சரீரத்தினாலே நாம் பல விதத்திலே பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறோம், வேதனைகளை பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சரீரம் பாடுபட பட ஆத்மா தொய்ந்து போகிறது. என் அன்பு தேவப்பிள்ளையே, பிரச்சனைகளை கண்டு 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 மனம் உடைந்து போகிறது. நான் நிர்பந்தமான மனுஷன், எனக்கு ஒன்றும் தெரியாது, இதனுடைய ஆரம்பம் எது, முடிவு எதுன்னு தெரியாது, இந்த பிரச்சனைக்குரிய காரணம் எனக்கு தெரியாது, நான் அந்த பிரச்சனையிலே இல்லை, நான் அந்த போராட்டத்தில் இல்லை, நான் இதில் கையிடவும் இல்லை, பாவியான மனுஷன் நான், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள்? ஏன் எனக்கு மட்டும் இந்த வேதனைகள்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பிசாசுடைய தொல்லைகள், ஒரு பக்கம் மனுஷருடைய தொல்லைகள், பலவிதத்தில் போராடி கொண்டிருக்கிறேன். யார் என்னை விடுதலையாக்குவார்? பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த விடுதலையை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் வந்தார். அந்த விடுதலை நீ பெற்றுக்கொள்ள, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த விடுதலை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். அவரே அந்த வார்த்தையானவர், அவரே அந்த ஜீவனானவர். ஆகையால் பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த மரண சரீரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சரீரத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க உம்மாலே கூடும். இந்த மரண சரீரத்திலிருந்து ஒரு விடுதலையை உம்மாலே வாங்கி கொடுக்க முடியும். இப்பொழுதும் ஆண்டவரே, விடுதலைக்காக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஆண்டவரே, கட்டுகள், மரணத்துடைய கிரியைகள், போராட்டங்கள், எல்லா சத்துடைய கிரியைகள், மனுஷர்கள் நிமித்தம் உண்டாக்கப்பட்ட கிரியைகள், மாந்திரிகத்தின் நிமித்தம் உண்டாக்கப்பட்ட கிரியைகள், ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவர் வியாதிகள் நிமித்தம் உண்டாக்கப்பட்ட கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே மத்தேயு 18:18 படியாக எல்லா கிரியைகளை கட்டுகிறேன் அப்பா. கட்டி பாதாளத்தில் தள்ளுகிறேன். கட்டப்பட்ட இந்த சரீரங்களை, கட்டப்பட்ட எல்லா கட்டுகளையும் கட்டவிழ்த்து நான் செபிக்கிறேன். உங்கள் ரத்தத்தினாலே ஒரு விடுதலையை இப்பொழுதே கட்டளிடுவீராக. உங்கள் வார்த்தையினால் இப்படி விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு சரீரத்திலிருந்து விடுதலை நாயகர் நீர் கூட இருப்பீராக. அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய விடுதலைக்காக நன்றி. இந்த நாளிலே கூட பிறந்தநாள், திருமணநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா, குமார, பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும்
தகப்பனே, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும். சரீர பிரகாரமாய் காணப்படுகிற எல்லா தொந்தரவுகளிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், ஆண்டவரே, போராட்டங்களிலிருந்தும் ஆண்டவரே விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிற சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.